வணக்கம். காளியம்மன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு உங்கள பார்த்து. இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, பழனிமலை முருகர். இதுதான் பழனிமலை முருகர். நாங்க நேத்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த கோயில்ல ரொம்ப விசேஷமா உண்டு. நான் சின்ன வயசுல போனது. இப்ப தான் நான் வந்திருக்கேன். இது பிள்ளையார் சிலை. இதுக்குள்ள பக்கத்திலே கொடிமரமும் இருக்கு. இது முருகர்ன்னு போட்டிருக்கும். நம்ம இனி இங்க உள்ள போய் நெறைய மலைகள கடந்து தான் முருகர பார்க்க முடியும். இப்போ வரதுலயே நம்ம என்ன பார்த்தீங்களா, இவ்வளோ அந்த பெரிய முருகான்னு போட்டிருக்குல்ல, அங்க அந்த மலையெல்லாம் கடக்கணும். அது நெறைய மலைகள் இருக்கு. படிக்கட்டெல்லாம் 700 அடி மேல தான் இருக்கும் என்னைக்குமே படிக்கட்டெல்லாம். அந்த படிக்கட்டில ஒண்ணு தான். நாங்க அன்னைக்கு தான் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். போய் பாருங்க. இது திருச்செந்தூர்ல உள்ள கடற்கரை. இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். திருச்செந்தூர், பழனி, அ முருகருக்கு அறுபடை வீடு நெறைய இருக்கு. அதுல நாங்க போனது திருச்செந்தூருக்கும், பழனிக்கு தான். முதல்ல வந்தது பழனிமலை முருகர். இது திருச்செந்தூர்ல உள்ள முருகர். இங்க நாங்க இப்ப கடலுக்கு தான் கடலுக்கு முதல்ல போயிருந்தோம். அங்க ஃபுல்லா அந்த ஒவ்வொரு வானத்துல பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் காணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். திருச்செந்தூர் முருகர் ரொம்ப விசேஷமானவங்க. நாங்க அன்னைக்கு தான் போயிருந்தோம். இப்ப அங்க கும்பாபிஷேகம் வேற நடக்க போகுது. அந்த கும்பாபிஷேகத்துல அடுத்த மாதம் 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி நடக்கும். எல்லாரும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா போனோம். திருச்செந்தூருக்கும், பழனிக்கும். ரொம்ப திருப்தியா இருந்து, நாங்க பழனிக்கெல்லாம் அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் முருகர பார்க்கும்போதுலே. இதான் அவரோட கோபுரம். முதல்ல இருக்கிறது பாருங்க, முதல்ல பிள்ளையார், இந்த பக்கம் முருகர். நடுவுல சா அம்மன் சாமி இருக்காங்க. அம்மா வந்து 2 பேரையும் வழி நடத்துறாங்க. முருகரையும் சரி, பிள்ளையாரையும் சரி. பெரியவனையும் சரி, சின்னவனும் சரி. 2 பேரையும் வழி நடத்துறாங்க. இது முதல்ல உள்ள என்ட்ரன்ஸு. இதுக்கு முன்னாடி 2 இடம் கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அது சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். அடுத்த மாதம் 7ஓ அல்ல 8ஆம் தேதியோ நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். சீக்கிரமா வரும். நீங்க கண்டிப்பா திருச்செந்தூர் போங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு வாங்க. இங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். நல்லா அழகா வடிவமைச்சிருப்பாங்க. இது கடற்கரையோட முன்னாடி சைடு. நான் அந்த கோபுரத்த காணிச்சேன்ல, அதுக்கு இந்த பக்கம். இந்த கோபுரமும் நல்லாருக்கும். கூட்டமாக இருந்தாலும் சாமி தரிசனம் நல்லா இருக்கும். சாமி கும்பிடுறதும் ரொம்ப ஃபீலிங். நாங்க கூட்டத்துல போனாலுமே, சாமியோட தரிசனம்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு வாங்க. இப்போ சாமி தரிசனம் நல்லா தான் இருக்கும். இது முருகர் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்களா, முருகரோட வேலு, கவசங்கள் நெறைய இருக்குது. சாமிக்கு தல தரிசனங்கள், மீனாட்சி அம்மன், வள்ளி அம்மன், தேவசேனா என பல பேர்கள் கொண்டுள்ள தேவயானைக்கு முதல்ல சன்னிதானமும், அப்புறம் வள்ளி தரிசனமும், அப்புறம் சிவலிங்கம், அர்த்தநாதீஸ்வர், சச்சிதானந்த சாமி, பள்ளிகொண்ட பெருமாள் நெறைய அங்க திருச்செந்தூர்ல இருக்கு. நீங்களும் போயிட்டு வாங்க. முருகரோட பெரிய இது. இன்னொன்னு நான் என்ன பண்றேன்னா, அச்சோபதிகம்னு ஒரு பாட்டு உண்டு. அத நான் பாடி காணிக்கிறேன். முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேலை பத்திநெறி அறிவித்து பலவினைகள் மாறும் வண்ணம் சித்தபல அறிவித்து சிவமாகி எனையாண்ட அத்தணன் எனக்கு அருளி ஆறு பெறுவார். அச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமை திரு அருளை சேரும் வண்ணம் குறிகொன்றும் இல்லாத கூத்தனன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளி ஆறு பெறுவர். அச்சோவே பொய்யெல்லாம் மெய்யென்று புணர்முலை போகத்தே மையல் உறக்கடவேனே மாளவனே காத்தருளி தைதம் இடம் கொண்ட பிரான் தன் கழலை சேரும் வண்ணம் ஐயேன் எனக்கருளி ஆறு பெறுவோர். அச்சோவே என முருகர் பாடல்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த பாடல் வந்து ஐயனை குறித்து சொல்றாங்க. அதுல ஒன்று தான் இது. இதுல முத்தி பெற அறியாத முறுக்கோட முயல்வனை சொல்லும்போது முருகரை தான் நம்ம எடுக்கும். பச்சை பசேன்னு இருக்கிறது தான் நம்ம பார்த்ததுல அறியாத முற்கோட பத்திநெறி அறிவித்த பலவினைகள் பாருவண்ணம் என பல வகைகளில் உள்ளது முருகரோட கவசங்கள். அதில் ஒரு கவசம்தான் வேல் கவசம். நம்ம
அசுரனை வதம் பண்ணும்போது அந்த கவசத்தை 7 நாள் விரதம் இருந்து அவங்க நினச்சது நடந்திருக்கு. என்ன பார்த்தீங்களா? இது முருகருக்கு முடிஞ்ச சுப்பிரமணிய தேவாலயத்துக்கு போகும்போது. இது முருகரோட அம்சங்கள். இது 2மே ஒரே மாரி தான். நாங்க நல்லா இருக்குன்னு ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இது கடலோட உள்ளது. கடல் வானங்கள் சூழ்றது. அந்த மேகங்கள் சூழும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த கடலை பார்க்கும்போது. முருகர்கிட்ட வந்து நிற்கிற மாரி எங்களுக்கு ஃபீலிங் இருந்து நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத்தனன் எனக்கருளி 6 பெறுவர் அச்சோவை 6 படை வீடுல உள்ள அச்சனை நம்ம பார்த்து மகிழ்கிறோன்னு சொல்கிறாங்க. முருகர் நமக்கு எப்போவுமே துணையாக நிற்பாங்க. 6 படை வீடும் அவரோட மயிலும் என்றைக்குமே நமக்கு துணையாக இருக்கும். நீங்களும் அதை நினச்சி இந்த திருச்செந்தூருக்கு போங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இவ்வளோ சப்போர்ட்